வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் அப்கமிங் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கோபி அவர் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸை பற்றி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறாரு. என்னோட பழைய பிஸ்னஸை தான் நீ ஆரம்பிக்க போறியா அப்படின்னு கோபியோட அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா, இது பழைய பிஸ்னஸ் கிடையாது, அதில் அந்தளவுக்கு லாபம் வர்றது கிடையாது, நான் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், க்ளவுட் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு சமையலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கோபியோட அப்பா கேட்குறாரு. ராதிகாவுமே நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ இதே மாதிரி தான்ப்பா சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. சமையல் மட்டும் நல்லா பண்ண தெரிஞ்சு பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும்னு தெரியலைன்னா இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா எழில்கிட்ட. ஆனால் எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும்ப்பா, இந்த ஃபீல்டில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் பாக்கியா இப்போது எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நைட் டைமில் டீ குடிக்கிறது என்னதான் பழக்கமோ அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அமிர்தா இப்போது பாக்கியாட்ட கேட்குறாங்க, என்ன திடீர்னு அங்கிள் Cloud9 பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அவருக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. ராதிகாவும் இருக்கிறாங்கல்ல, ராதிகா இவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா வந்தால் நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறாங்க பாக்கியா. இந்த டைமில் கரெக்டாக கோபி இப்போ அவங்க வராரு. என்னோடய பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. Cloud9 கிச்சன்னா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க அமிர்தா. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுமா, நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. பாக்கியலட்சுமி மேடம் இதை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. சமையலில் இவங்க தான் மகாராணி, மற்றவங்களெல்லாம் இதில் எதுவும் பண்ண முடியாதுன்னு பேசினாலா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரிலாம் அம்மா எதுவும் சொல்லலை அப்படின்னு அமிர்தா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. எழிலுமே கோபிகிட்ட கேட்குறாரு, எங்கள் அம்மாவுக்கு போட்டியாக நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு சமமான ஆளை தான் நம்ம போட்டியாக நினைக்கணும், அம்மாவெலாம் நான் ஒரு ஆளாவே மதித்தது கிடையாது அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு கோபி. உங்கள் அம்மா ஏதாவது ஒரு விஷயத்த முழுசாக முடிச்சிருக்கிறாளா அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியா எழில்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னா நம்மளை பார்த்து மோட்டிவேட் ஆகி அடுத்தவங்க தொழில் ஆரம்பித்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பார்த்து மோட்டிவேஷனா, உன்னை பார்த்தா இரிட்டேஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு கோபி. நீயும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிற, நானும் ஆரம்பிக்க போகிறேன், யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு கோபி. மறுநாள் காலையில் இப்போது பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. எழில் நான் வந்து ட்ரா பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. கோபி இப்போ அவங்க வராரு. எழில் ஒரு நிமிஷம் இரு, நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட பிஸ்னஸ்க்கு புதுசாக இடம் பார்த்தாச்சுமா, அதுக்கு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு கோபி. எப்பப்பா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற அப்படின்னு கோபியோட அம்மா கேட்குறாங்க. நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கோபி இப்போது அவரோட அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிறாரு. என்னோட வாழ்க்கையில் நீங்கள் 2 பேரும் தான் விவிஐபிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் 2 பேரும் தான் திறந்து வைக்கணும், உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் போதும், நான் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. கோபி இப்படி பேசுகிறத பார்த்து ஈஸ்வரி கண் கலங்குறாங்க. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எழில் கூட வெளியில் வந்துடுறாங்க. என்னம்மா பெரிய ட்ராமாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுறணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கோபி அவர் ஆரம்பிக்க போகிற புது பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.